குறிப்பாக ஒரு சில ஊடக நிறுவனங்களை தாக்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த ஆட்சி வருவதற்கான காரணம் அப்படின்னு தவேக அரசாங்கம் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். பத்திரிகையாளர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படின்ற செய்தியாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், குறிவைக்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் என்பது நாம் அனைவரையும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு செயலாக அது இருக்கிறது. கதிர் சொன்ன மாதிரி கடந்த காலங்களில் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. செய்தியாளர்கள் வந்து இந்த செய்தியை சேகரிக்கக்கூடாது அப்படின்னு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேமராவை பிடிச்சி கேமராமேன் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நாம் வந்து சந்தித்திருக்கிறோம், எதிர்கொண்டிருக்கிறோம். அதற்கு எதிராக கண்டன குரல்களை எழுப்பியிருக்கிறோம், சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் தற்போது தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் என்பது திட்டமிட்டு குறிப்பாக ஒரு சில ஊடக நிறுவனங்களை தாக்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த ஆட்சி வருவதற்கான காரணம் அப்படின்னு காரணத்தை சொல்லி விரட்டிட்டு போய் தாக்கியிருக்காங்க. அந்த செய்தியாளர்கள் சுப்பு சொன்னார், ஏன்னா அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு அங்கே யாருமே இல்லை, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினரும் வந்து எந்த உதவிக்கும் வரலை அப்படின்னும் போது செய்தியாளர்களுடைய நிலைமை என்பது ரொம்ப மோசமாக இருக்கிறது அப்படின்றது தான் இது காட்டுகிறது. நாம் எல்லாம் எல்லா போராட்டங்களுக்கும் வந்திருக்கிறோம், எல்லா போராட்டங்களிலும் முன்னின்றிருக்கிறோம். எல்லா போராட்டங்கள்லையும் நாம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, ஒரே கோரிக்கை, பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படின்ற கோரிக்கை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறோம். அது கடந்த கால ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியின் போது திருச்சியில் ஒரு எம்எல்ஏ வந்து அந்த மைனிங்கை போய் வந்து செய்தி சேகரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்களை கடுமையாக கொண்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி வச்சு தாக்குனாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து பல நாள் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. அப்போவும் நாங்கள் வந்து போராட்ட களத்தில் நின்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னாங்க. ஆனால் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதே போல் சமீப காலமாக பத்திரிகையாளர்களை தாக்குவது அப்படின்றது ஒரு 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 தொடர் நடவடிக்கையாக மாறிவிட்டது. சோளிங்கர் எம்எல்ஏ கபில்குமார் தினகரனுடைய ரிப்போர்ட்டரும் தினமலர் ரிப்போர்ட்டரையும் போட்டு ஒரு ரூமில் அடைச்சி வச்சு தாக்கியிருக்காங்க. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லா அமைப்புகளும் கோரிக்கை வைத்து கண்டனம் தெரிவித்து இந்த அரசாங்கம் அவர் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கலை, இந்த காவல்துறை அவர் மீது ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கப்புறம் அரசாங்க நிகழ்வுகளில் பத்திரிகையாளர்கள் நடத்தப்படுகின்ற விதம் அப்படின்றது மிகவும் மனவேதனையை கொடுக்கிறது. மிகவும் வருத்தத்துடன் இதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். ஒரு அரசாங்க நிகழ்வு அப்படின்றது வந்து ஒரு பொது நிகழ்வு. அங்கே பத்திரிகையாளர்களை நீங்கள் தான் அழைக்கிறீங்க, நீங்கள் அழைத்ததின் பேரில் தான் பத்திரிகையாளர்கள் வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு போதிய ஏற்பாடுகளோ வசதிகளோ செய்து கொடுப்பதில்லை. போதிய அளவு அவர்களுக்கு எந்த இட வசதியும் செய்து கொடுக்காமல் நீங்கள் வந்து எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இங்கே இருக்கிறது. ஆகவே இது எல்லா விஷயங்களும் தொடர் நடவடிக்கையாக இருக்கிறது அப்படின்னும் போது தான் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து நாம் போராட்ட களத்தில் இறங்க வேண்டும். ஏன்னா இது ஒரு அமைப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது, ஒரு நிறுவன சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது, இது ஒட்டுமொத்த பத்திரிகை துறை சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்பதால் நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்க வேண்டும், ஒரு கண்டன குரலை எழுப்ப வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் தான் மிகவும் குறுகிய காலகட்டத்தில் நம்ம சிஜுவுடைய தோழர் கதிரவன் எடுத்த அந்த முயற்சியின் பேரில் தான் நாம் வந்து பல அமைப்புகள்கிட்ட பேசி டியூஜே, சியூஜே, அதுக்கப்புறம் சிஜு, அதுக்கப்புறம் தலைமை கழக செய்தியாளர்கள் சங்கம் எல்லாருமே ஒன்று கூடி இங்கே வந்திருக்கிறோம். பத்திரிகையாளர் மன்றத்தையும் நாங்கள் கேட்டோம், வாங்க இந்த போராட்டத்தில் நீங்கள் கலந்துக்குங்க அப்படின்னு. ஆனால் ரொம்ப வருத்தமான செய்தி என்னன்னா, நாம் மன்றத்தில் நமக்கான மன்றம் அது பத்திரிகையாளர் மன்றம், ஆனால் அங்கே உட்கார்ந்து நம்ம வந்து போராட்டம் நடத்துவதற்கோ ஆர்ப்பாட்டம் செய்வதற்கோ வந்து எந்த விதத்திலையும் வந்து அனுமதி இல்லாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. காரணம் என்னவென்றால் பத்திரிகையாளர்கள் மத்தியிலேயே ஒரு விதமான ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பிரிவினையும் வந்திருக்கிறது அப்படின்றத பார்க்குறேன். அதாவது முன்னிருந்த அரசாங்கம் தொடர்பாக ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை கடந்து போகின்ற ஒரு மனநிலை அப்படின்றது பத்திரிகையாளர் மன்ற நிர்வாகிகள் மத்தியில் அது இருக்கிறது. தற்போது அதையும் மீறி நாம் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒருங்கிணைந்து போராட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கும்போது அதற்கு யாருமே முன்வர மாட்டேன்றாங்க. மற்ற அமைப்பினர் தான் சேர்ந்து இந்த போராட்டங்களை நடத்த வேண்டியது இருக்கிறது, நாம தான் எல்லா விஷயத்துக்கும் போய் முன்னாடி நிற்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்ற ஒரு சூழல் என்பது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமான ஒரு சூழல். பத்திரிகையாளர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அரசாங்கத்தை எழுத்தோ காவல்துறையை எழுத்தோ அவர்களுடைய குறைகள் அவர்களுடைய தவறுகளை சுட்டி காமிக்க முடியும்.
அதன் மூலமாக ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றிணைந்து போராட முடியும். கடந்த காலங்களில் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரங்களில் பத்திரிகையாளர்களுடைய ஃபோன்கள்லாம் வந்து பறிக்கப்படும் போது நாம் வந்து கடுமையாக ஒன்றாக இருந்து ஒன்றிணைந்து போராடியதன் விளைவு நமக்கு வந்து நீதிமன்றத்திலேயே வந்து ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றது கிடச்சி, ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் எங்களுக்கு கிடச்சி. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா எல்லாருமே ஒன்றாக இணைந்து போராடியது தான். ஆனால் தற்போது அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை அப்படின்றதும் வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. யாராச்சும் அதை பற்றி பேசுனாங்கன்னா உடனே அவதூறுகளை அள்ளி வீசக்கூடிய ஒரு நடவடிக்கையில் நாம் சொந்தங்களே அதில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னும் போது அதுவும் வந்து கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தொடர் நடவடிக்கைகளாக தொடர் தாக்குதல்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தோழர்களுக்கு, மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்றது மட்டும்தான் எங்களுடைய முதல் கோரிக்கை. அதை தாவேகா அரசாங்கம் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். பத்திரிகையாளர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். காவல்துறையினருக்கு உரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கணும். பத்திரிகையாளர்கள் வருகிறார்கள் அப்படின்னும் போது அவங்கள வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அதில் தலையிட்டு அதை சரி செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையில் காவல்துறையினர் உடனடியாக ஈடுபட வேண்டும். காவல்துறையினர் இருக்கும்போதே ஒரு தாக்குதல் நடக்கிறது அப்படின்னா காவல்துறையும் அதை கண்டு கொள்ளாமல் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிது அப்படின்னா அப்போ நாம் யாரிடம் போய் வந்து கோரிக்கை வைப்பது? இன்றைக்கி போய் தோழர்கள்லாம் ஏடிஜிபியை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த சந்திப்பில் யார் யாரெல்லாம் உங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை பாயும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வழக்குகளையும் பதிவு செய்திருக்கிறார்கள். கைது நடவடிக்கை என்பதும் நடந்திருக்கிறது. ஆகவே பத்திரிகையாளர்கள் மீது எந்த தாக்குதல் நடத்தப்பட்டாலும் நாம் ஒன்றாக இருந்து நமக்கான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். நம்மளுடைய கண்டன குரல்களை அவ்வப்போது பதிவு செய்ய வேண்டும். எந்த அரசியல் மாச்சரியங்கள் இல்லாமல் நாம் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு உரிய நிவாரணமும் அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. ஏன்னா கடந்த காலங்களில் நாம் அந்த கோரிக்கையை வச்சோன்னா நீங்கள் வேணால் உங்கள் ஆஃபீஸில் சொல்லி வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்வாங்க. ஸோ இது போன்ற நடவடிக்கைகள்லாம் வந்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. அதனால தான் இந்த போராட்டத்துக்கு நாம் எல்லாம் ஒன்றாக வந்திருக்கிறோம். இந்த போராட்டம் நிச்சயம் வெல்லும். இந்த போராட்டத்தை நாம் தொடருவோம். யார் பாதிக்கப்பட்டாலும் நாம் ஒன்றாக இணைந்து போராடுவோம்.